வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 37:5. உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்துவிடு. அவரையே நம்பியிரு. அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். திருப்பாடல்கள் 37:5. Give yourself to the Lord. Trust in Him, and He will help you. Psalms chapter 37 verse 5. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு பயணம் புறப்படும் போது எங்கே போகிறோம் என்று தெரியாமல் புறப்பட மாட்டோம். ஒரு வேலையை தொடங்கும் போது அது எப்படி முடிய வேண்டும் என்று நோக்கமின்றி தொடங்க மாட்டோம். இப்படி இருக்க நமது வாழ்வுக்கு மட்டும் ஒரு நோக்கம் இல்லாமல் போகுமா? 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் பார்வோனால் கொல்லப்பட்ட போதும் குழந்தையாகிய மோசே தப்புவிக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம் இருந்தது. அவர் அரண்மனையிலே வளர்ந்ததுக்கும் ஒரு நோக்கம் இருந்தது. தனது ஜனங்கள் ஒடுக்கப்படுவதை கண்ட மோசே அவசரப்பட்டதற்கும் ஒரு நோக்கம் இருந்தது. ஆனால் தனது நோக்கத்தை சரியாக அறிந்து கொள்ளாத மோசே தனது சுய புத்தியில் சாய்ந்து எகிப்தியரை கொலை செய்ததால் தான் பார்வோனுக்கு பயந்து கால் போன போக்கில் தப்பியோட நேரிட்டது. ஆனால் தேவன் விட்டுவிடவில்லை. எரிகிற முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் மோசேயை சந்தித்தார். மோசேயின் வாழ்வில் தாம் கொண்டிருந்த நோக்கத்தை தெளிவுபடுத்தினார். தனது பொறுப்பை, வாழ்வின் நோக்கத்தை உணர்ந்தே மோசே மீண்டும் எகிப்துக்கே திரும்பி சென்றான். வாழ்வில் நெருக்கங்கள் நேரிடுகையில் நான் ஏன் பிறந்தேன் என்று நம்மில் பலர் கேள்வி எழுப்பியிருக்கிறோம். அது ஏன்? இந்த உலகில் பிறக்கின்ற ஒவ்வொரு வாழ்விலும் தேவன் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். எல்லோருடைய வாழ்விலுமே ஒரு நோக்கம் இருக்கிறது. எவருடைய வாழ்வும் வீணானது அல்ல. நமக்கான நோக்கத்தை நாம் உணர்ந்து வாழவோமானால் அதுவே உன்னதமான வாழ்வு. ஆண்டவராகிய இயேசு இவ்வுலகிற்கு ஒரு நோக்கத்தோடு தான் வந்தார். பாடுகள் பல நேரிட்டாலும் அவர் தம் நோக்கத்தில் பின்வாங்கவில்லை. இன்று நாம் தோல்விகளையே சந்திக்கிறோம் என்றால் நாம் சரியான நோக்கத்தில் இல்லை என்றுதான் நினைக்க வேண்டும். நமக்கு பிரியமில்லாவிட்டாலும், கடின பாதையானாலும் நமக்கான சரியான நோக்கத்தை கண்டு அதன்படி வாழ்வோமானால் இறுதியில் வெற்றி நிச்சயம். அமர்ந்திருந்து சிந்தித்தால் தேவ சித்தத்தை தேடாமல் சுய புத்தியின் மேல் சாய்ந்து காரியங்களை செய்துள்ளோம் என்பது புரியும். வழிகளை தேவனிடம் ஒப்புவித்து அவரை சார்ந்து செல்லுவோமானால் அவருடைய நோக்கத்தில் நாம் தவற வேண்டிய அவசியமே இல்லை. இதைதான் வேதத்தில் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 37:5 காண்கிறோம். ஜெபம். அன்பின் பிதாவே, எங்களை குறித்து நீர் கொண்டுள்ள திட்டங்களும் நோக்கங்களும் நிறைவேறுவதற்கு நாங்களே தடையாயிராதபடி எங்களை ஒப்புவிக்கிறோம். உமது நாமம் மகிமைப்படட்டும். Amen. Beloved in Christ, when leaving for a trip, we will not leave without knowing where we are going. When starting a job, we will not start without the intention of how it should be. Does this mean that our life alone has no purpose? While the children under the age of 2 were killed by Pharaoh, there was a motive for the escape of the young Moses. He also had a mission to grow up in the palace. Moses had an urgent need to see his people oppressed, but Moses, who did not know his motives, was afraid of Pharaoh and escaped during the course of his life because he had leaned on himself and killed the Egyptian. But God did not give up. God met Moses for the midst of the burning bush. He made clear his purpose in Moses' life. Moses realized his responsibility and purpose in life and went back to Egypt. When there is a crisis in life, many of us question, why was I born? Why is it
that God has a purpose in every person born in this world. When we realize our purpose, it is a noble life. The Lord Jesus came to this world with a purpose. Despite his many losses, he did not back down in his speech. If we are facing defeat today, we must think that we are not on purpose. Even if we do not like it or the hard path, if we find the right purpose for us and live accordingly, we will ultimately win. We need not miss out on God's purpose if we are to rely on Him and rely on Him. This is what the scripture says. Commit your ways to the Lord and trust in Him. He is the one who makes the thing to die. In Psalm chapter 37 verse 5. Prayer. Dear Father, we entrust ourselves so that we will not be restricted to the fulfillment of your plans and purposes for us. May your name be glorified. Amen.